வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். நாம இன்னைக்கு டேலி பிரைம்ல சேல்ஸ் இன்வாய்ஸ் வித் ஜிஎஸ்டி என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ல GSTR1ல இந்த வியூ வந்து எப்படி காட்டும், இன்வாய்ஸ் பிரிண்ட் பிரிவு எப்படி காட்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பார்த்துடலாம். இது வரைக்கும் எங்களது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இப்ப கேட்வே ஆப் த டேலியில நீங்க வவுச்சர் வந்து பிரஸ் பண்ணிக்கங்க. அதுல F8 சேல்ஸ் இன்வாய்ஸ், சரிங்களா? இதுல வந்து நம்ம எந்த கஸ்டமருக்கு மெட்டீரியல் கொடுக்க போறோமோ அந்த கஸ்டமரை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கங்க, சரிங்களா? கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் வந்து வரல, சரிங்களா? நீங்க ஒன்ஸ் பேக் கொடுத்துட்டு நீங்க F12 வந்து பிரஸ் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சேல்ஸ் இன்வாய்ஸோட கான்ஃபிகரேஷன் பேஜ் இது வந்து இதுல வந்து என்னென்னலாம் நீங்க எனேபிள் பண்ணணுமோ நீங்க வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரொவைட் ஆர்டர் டீடைல்ஸ் நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் ஏ கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்ப ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்க ஆர்டர் நம்பர் வந்து வந்துருச்சு, சரிங்களா? டெலிவரி நோட், நீ இதுக்கு முன்னாடி டெலிவரி நோட் நீங்க போட்டு இருந்தா அந்த நம்பர் இங்க ஆட்டோமேட்டிக்கா பிரிவு வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. நீங்க இது டெலிவரி ஆர்டர்ல என்னென்ன ஐட்டம்லாம் போட்டிருக்கீங்களோ அது இன்வாய்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துடும், சரிங்களா? இதுல நம்ம டெலிவரி ஆர்டர் போடல, அதனால இதுல நம்பர் வரல. ரெண்டாவது டிஸ்பேச் டாக்குமெண்ட் நம்பர். டிஸ்பேச் டாக்குமெண்ட் ஏதாவது நம்பர் நீங்க கொரியர் வயா ஏதாவது த்ரோ பண்ணீங்கன்னா அது மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா அந்த டிஸ்பேச்சோட நம்பர் வந்து இதுல வந்து போட்டுக்கலாம். டிஸ்பேச் த்ரோ எங்க போகுதுங்கிறது, டெஸ்டினேஷன் எங்க போகுது, டிஸ்பேச் த்ரோ நீங்க எதுல கொடுக்குறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துங்க. ரெண்டாவது எந்த ஏஜென்ட் நீங்க மெட்டீரியல் வந்து கொடுக்குறீங்க அதையும் ஃபில்அப் பண்ணிங்க. அவங்களோட பிஎல் நம்பர் இருந்தா அதுல வந்து போட்டுங்க. என்ன டேட்டு, என்ன மோட்டர் வெஹிக்கிளோட நம்பர், அந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல புட் பண்ணிக்கலாம். ஆர்டர் நம்பர் வந்து நீங்க கம்பல்சரியா போடணும். ஆர்டர் நம்பர் இருந்தா போட்டுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பேமெண்ட் டைம்ஸ், இப்போ வந்து கேஷ்னா கேஷ், கிரெடிட்னா கிரெடிட். இப்போ 30 days 90 days 120 days அந்த மாதிரி கிரெடிட் டைம்ஸ்ல வந்து கொடுப்பாங்க. கேஷ்னா இதுல வந்து நீங்க வந்து கேஷ் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அதர் ரெஃபரன்ஸ், யார் வந்து ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணாங்களோ அவங்க பேரை வந்து நம்ம வந்து இதுல வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் அப்படின்னு போட்டுக்கிறேன். டேர்ம்ஸ் ஆஃப் டெலிவரி வந்து என்னைக்கு வந்து கொடுக்கணுமோ அதை நீங்க வந்து போட்டுக்கங்க, சரிங்களா? என்று அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி டீடைல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும், சரிங்களா? இதுல பார்ட்டியோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், ஜிஎஸ்டி நம்பர்லாம் இருக்கும். ஓகே, நீங்க என்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கங்க. இதுல நம்ம சேல்ஸ் லெஜர் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கிரியேஷன் பண்ணணும். ஆல்ட் சி. இப்போ நம்ம சேல்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். சேல்ஸ் அக்கௌண்ட்னு போட்டுங்க. அண்டர் வந்து பாத்தீங்கன்னா இது சேல்ஸ் அக்கௌண்ட்ல தான் வரும். நீங்க வேற எதுவுமே இதுல ஃபில்அப் பண்ண வேண்டியதுல, ஜஸ்ட் நீங்க சேவ் பண்ணிக்கங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன மெட்டீரியல் வந்து சேல் பண்ண போறோமோ அந்த மெட்டீரியலோட ஐட்டம் வந்து கிரியேஷன் பண்ணணும். ஆல்ட் சி, சரிங்களா? இப்போ நான் ஷெல் ஆயில், ஓகே, ஷெல் ஆயில் 10 லிட்டர் நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, 10 லிட்டர் வந்து நான் போட்டுக்கிறேன். அன்று வந்து அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கேஸ்ட்ரால் நம்ம வந்து சேல் பண்றோம்னு வச்சுங்களேன், அதுல 900 ml 1 லிட்டர் 5 லிட்டர் 10 லிட்டர்னு வரும். இந்த குரூப்போட ஹெட் தான் வந்து இது, இந்த இடத்துல நீங்க கிரியேஷன் பண்ண வேண்டியது, சரிங்களா? ஆல்ட் சி. இதுல நம்ம ஷெல் ஆயில் அப்படின்னு போட்டுப்போம். ஷெல் ஆயில் என்ன நீங்க ஐட்டம் வந்து சேல் பண்றீங்களோ அதோட ஹெட் வந்து என்ன தலைப்புல உங்களுக்கு குரூப் வேணுமோ அதை வந்து இந்த இடத்துல கிரியேஷன் பண்ணிக்கணும், சரிங்களா? இதோட அண்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரியில வரும். சுட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம் டு பி ஆடட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை நீங்க எஸ் கொடுத்துக்கங்க, சரிங்களா? எஸ் கொடுத்துக்கங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்க என்டர் கொடுத்துங்க, அக்செப்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூனிட், நீங்க என்ன யூனிட்ல வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ண போறீங்களோ அதுதான், சரிங்களா? இப்ப லிட்டரா இருந்தா நீங்க லிட்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்பர்ஸ் இருந்தா நம்பர்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீசஸ் இருந்தா பீசஸ், சரிங்களா? நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல ஆல்ட் சி கொடுத்துட்டு நீங்க இதுல வந்து பீசஸ் அப்படின்னு போட்டுக்கலாம், சரிங்களா? ஜஸ்ட் என்டர் கொடுத்துங்க, அது வந்துடும், சரிங்களா? ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐட்டத்தை நான் வந்து செல் ஆயில் 10 லிட்டர்னு எழுதிட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நம்பர்ஸ்ல தான் வந்து கொடுக்க முடியும். அதனால நான் வந்து இதுல வந்து நம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இந்த இடத்துல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ், சரிங்களா? இந்த ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து கரெக்டா வந்து ஃபில்அப் பண்ணணும். அது HSN கோடு, நீங்க டாக்ஸ் வந்து டாக்ஸபிளா என்னங்க கரெக்டா நீங்க கொடுத்தாதான் வந்து ஜிஎஸ்டி வந்து கால்குலேஷன் ஆகும்,
சில பேருக்கு வந்து ஜிஎஸ்டி கால்குலேஷன் ஆகணும்னு கமெண்ட் பண்றீங்க. இதனால தான் வந்து நீங்க இந்த ஸ்டாச்சுரரி டீடைல்ஸ் வந்து நீங்க கரெக்டா ஃபில்அப் பண்ணீங்கன்னா கம்பல்சரியா கரெக்டா வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து கால்குலேஷன் ஆகும். சரிங்களா? இது நீங்க அப்ளிகபிள் செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்ல நீங்க வந்து எஸ் கொடுத்துங்க. சரிங்களா? இதுல நீங்க F12 பிரஸ் பண்ணி இது எல்லாத்தையும் எஸ் கொடுத்துங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்க சேவ் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன் இது வந்து ஆயில். சரியா? ரெண்டாவது HSN கோடு வந்து பாத்தீங்கன்னா 27101980. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் கால்குலேஷன் டைப் வந்து ஆன் வேல்யூ. இது டாக்ஸபிலிட்டி வந்து இது வந்து டாக்ஸபிள். சரிங்களா? டாக்ஸபிள் கொடுத்துங்க. இது வந்து 18% நான் வந்து கொடுத்துக்கிறேன். சென்ட்ரல் ஜிஎஸ்டி 9%, ஸ்டேட் ஜிஎஸ்டி 9%. ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கலாம். சேவ். டைப் ஆஃப் சப்ளை சர்வீசஸ் அந்த சர்வீசஸ் கூட்ஸ் அந்த இது வந்து கூட்ஸ், அதனால நம்ம கூட்ஸ் வந்து செலக்ஷன் பண்ணிக்கிறோம். என்டர். சரிங்களா? அதாவது 100 லிட்டர் வந்து சப்ளை பண்றேன், நான் 10 நம்பர்ஸ்னு வந்து போட்டுக்கிறேன். சார் நெகட்டிவ் ஸ்டாக்ல வருது, பர்ச்சேஸ் மால் இல்லாதனால மெட்டீரியல் இல்லாதனால இது நெகட்டிவ் ஸ்டாக்ல வருது. சரிங்களா? இதுல வந்து விலை வந்து பாத்தீங்கன்னா 4500. சரிங்களா? 4500. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி லெட்ஜர் வந்து கிரியேஷன் பண்ணணும். ஆல்ட் சி. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் சென்ட்ரல் ஜிஎஸ்டி. ஓகே, இது வந்து அண்டர் வந்து பாத்தீங்கன்னா டியூட்டி அண்ட் டாக்ஸஸ்ல வரும். இது டைப் ஆஃப் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி. சரிங்களா? இது சென்ட்ரல் டாக்ஸ். நீங்க ஜஸ்ட் என்டர் கொடுத்துங்க. சரிங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா கலெக்ஷன் ஆயிட்டு பாருங்க. அடுத்தது ஆல்ட் சி அவுட்புட் ஸ்டேட் ஜிஎஸ்டி. சரிங்களா? ஸ்டேட் ஜிஎஸ்டி. இது வந்து அண்டர் வந்து பாத்தீங்கன்னா டியூட்டி அண்ட் டாக்ஸஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணீங்க. இது வந்து ஸ்டேட் டாக்ஸ். ஓகே, ஜஸ்ட் என்டர் வந்து நீங்க கொடுத்துங்க. கால்குலேஷன் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த ப்ரொவைட் ஜிஎஸ்டி இ பில் நம்பர் வந்து நோ கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு நீங்க வந்து பில் நம்பர் வந்து நீங்க எப்படி போடணுமோ அது மாதிரி போட்டு சேவ் பண்ணிக்கங்க. இப்போ 001 போட்டு நீங்க சேவ் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் என்டர் சேவ். ஓகே, அக்செப்ட். எஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்வாய்ஸ் வந்து போட்டோம். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் சேல்ஸ் வவுச்சர்ல போட்டுனா இந்த இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நவம்பர்ல வந்து நம்ம இன்வாய்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகே, இதோட பிரிண்ட் பிரிவு நீங்க ஆல்ட் பி கொடுங்க. இதுல நீங்க கரண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் பி கரண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் பேஜ் இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு என்ன ஷோ மோர் வந்து மேல வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துங்க. ஷோ மோர் வந்து கொடுத்துங்க. இதுல கொடுத்துட்டு நீங்க என்னென்ன ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை எல்லாத்தையும் நீங்க வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கங்க. சரிங்களா? என்னென்ன இப்போ எக்ஸ்போர்ட்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம், பேக்கிங் லிஸ்ட் வேணா பேக்கிங் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த ஆப்ஷன்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க இதுல வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கங்க. சரிங்களா? இதை ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டு நீங்க கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதோட பிரிவியூ பாருங்க. இன்வாய்ஸ் இப்படி வரும். ஆல்ட் இசட் வந்து ஜூம் பண்ணி பாக்குறதுக்கு உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து இது மாதிரி வந்துடும். பிரைம் ஸ்டார் என்டர்பிரைசஸ் எந்த யாருக்கு வந்து எந்த கஸ்டமருக்கு வந்து நீங்க மெட்டீரியல் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நம்ம மோட் ஆஃப் பேமெண்ட் டைம்ஸ் கேஷ் கொடுத்தோம். யார் ஆர்டர் கொடுத்தாங்க விக்னேஷ், என்ன ஆர்டர் நம்பர் அப்படிங்கறத 1245 அதுவும் கொடுத்துருக்கோம். என்ன டேட். சரிங்களா? அதே சப்ளை அதாவது சாரி கஸ்டமரோட நேமு, என்ன அட்ரஸ், அவரோட ஜிஎஸ்டி நம்பர் என்ன. சரிங்களா? இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன ஐட்டம், HSN கோட் என்ன, குவான்டிட்டி என்ன, ரேட்டு, அமௌண்ட் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு, சென்ட்ரல் டாக்ஸ் எவ்வளவு, ஸ்டேட் டாக்ஸ் எவ்வளவு, டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளவு, அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. சரிங்களா? இப்படிதான் வந்து பிரிண்ட் பிரிவு வந்து பார்க்கணும். கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். இப்போ நீங்க கெட் ஆஃப் த டேலி வந்துருங்க. டிஸ்பிளே ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ், அதுக்குள்ள GSTR1 F2 கொடுத்துங்க. நவம்பர், ஜஸ்ட் நவம்பர் நீங்க எந்த இயர்ல இருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இல்லைன்னா நீங்க 22 போடுங்க. நவம்பர், அதுக்கப்புறம் நவம்பர் 22. நீங்க டேட்லாம் போட வேண்டியதில்லை. ஜஸ்ட் நவம்பர்னா நவம்பர், பிப்ரவரினா FPBன்னு போட்டு நீங்க என்ன இயர்ல இருக்கீங்களோ அந்த இயர் கொடுத்துருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்ன டேட்டோ அது வந்து எடுத்துக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் என்டர். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா B2B இன்வாய்சஸ்ல இது வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து வந்துருச்சு. சரிங்களா? இப்படிதான் வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து போடணும். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.